தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். தகப்பனே, ஜீவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவ வசனங்களை கொண்டு தேவாவியானவர் எங்கள் உள்ளங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதுமானி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வந்து இயேசுவை குறித்த சத்தியங்களை கேளுங்கள். இயேசுவை குறித்த சத்தியங்கள் உங்களை விடுதலையாக்கும், வெற்றியையும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரும். இயேசு சொன்னார், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனை ராஜாவாக வைத்து இந்த உலகத்திலே வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால், அது பூமியிலே வாழப்படுகிற ஒரு பரலோக வாழ்க்கை. அதுக்குள்ளே எல்லா நன்மைகளும் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வராதவர்கள் அவர்கள் பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் என்று வேதம் போதிக்கிறது. அந்த பிசாசின் ராஜ்யம் பூமியிலே மனிதன் வாழுகிற நரக வாழ்க்கை. கவனிங்க, தேவனற்ற வாழ்க்கை. அதற்குள்ளே எல்லா தீமைகளும் எல்லா சாபங்களும் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. ஆண்டவராய் இயேசு, அருமையானவர்களே, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகத்திலிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கும்படி அதை பூலோகத்துக்கு கொண்டு வந்தார். பூலோகத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் மனிதர்களை தகுதிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா மனிதர்கள் பாவத்து நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதியற்றவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகவே அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் முதலாவதாக. ஆகவேதான் இயேசு கல்வாரி சிலுவையிலே எல்லா மனிதர்களுக்காகவும் அடிக்கப்பட்டார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் கடைசி சொட்டும் மனிதருடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக சிந்தப்பட்டது. இயேசுவின் தியாக புண்ணியத்தினாலே மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கு தகுதி பெறுகிறான். பாருங்க, இதுதான் உலகத்திலேயே பெரிய சுவிசேஷம் அல்லது நற்செய்தி. இதற்கு ஒப்பான ஒரு நற்செய்தி இந்த உலகத்திலே கிடையாது. பைபிளில் போட்டிருக்குது, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, இயேசுவின் சுவிசேஷம் தான் இருக்கிறதுல பெரிய நற்செய்தி. பாருங்க, அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனுஷன் என்ன செய்யணுமா? முதலாவது அவன் மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் இயேசு என்று இயேசு சொன்னார். ஆகவே மனதில் ஒரு பெரிய திருப்பம் உண்டாக வேண்டும் மனுஷனுக்கு. நான் பாவத்தில் வாழுகிறேன், தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரு, அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லையே, அவரோடு நான் தொடர்பு கொள்ள வேணுமே, அவரோடு நான் இணைய வேணுமே, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய தயவினாலே நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமே என்று பாருங்க, மனிதன் உணர்வடைந்து நான் போகிற வழி சரியில்லை, நான் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று மனதிலே திரும்புறான். பார்த்தீங்களா, அதுதான் மனம் திரும்புதல். பாருங்க, மனம் திரும்பி தனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட
இயேசுவை விசுவாசித்து, தனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசுவை விசுவாசித்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது, அருமையானவர்களே, மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. மனுஷனுடைய ஆவி மறுபடியும் பிறக்கிறது. பாருங்க, பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறான். பாருங்க, வந்து தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் அவன் சொந்தக்காரனாக மாறி விடுகிறான். ஏன்னா பாருங்க, அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு வந்து சேர்ற மாதிரி பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்கிறது? கிடைக்கிறது. ஆகவே இது வரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவே நீர் ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்கள், நாம் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, மனிதன் பிரதானமாக ஆவி மனிதனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு மனது இருக்கிறது. அவன் சரீரம் என்கிற வீட்டிலே குடியிருக்கிறான். எல்லாரும் சொல்லுவான், நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு மனது இருக்கிறது, நான் சரீரம் என்கிற வீட்டிலே குடியிருக்கிறேன். பாருங்க, இதுதான் மனிதனை குறித்த தேவன் கொடுக்கிற விளக்கம். பாருங்க, சரீரத்துக்கு அழிவு இருக்கிறது, ஆனா ஆவிக்கு அழிவே இல்லை. மனிதன் மரிக்கும் போது சரீரத்தை கலரத்தோட்டத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனா மனுஷனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு ஏறி போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டிருந்தா பாருங்க, மனுஷன் பாருங்க தேவனுடைய சமூகத்துக்கு ஏறி போகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ரட்சிக்கப்படலைன்னா இந்த பாக்கியம் யாருக்கும் கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இந்த உலகத்தை விட்டு போகும்போது தேவனிடத்திலேயே போய் சேருகிறார்கள். we are all going to heaven. நம்ம எல்லாரும் பாருங்க பரலோகத்துக்கு போறோம். ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பிரயாணம். இந்த பிரயாணம் முடியும் போது நம் கர்த்தரிடத்திலே பரலோகத்துக்கு போய் சேரப்போகிறோம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் பிரகாசமான நாட்கள் பின்னால இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் பிரகாசமான நாட்கள் முன்னால இருக்குது. இருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கை அருமையான போக போக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆச்சரியப்படத்தக்க அருமையானவர்களே பாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும், ஆழமான ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. நான் இன்றைக்கு உம்முடைய பிள்ளையா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நான் உம்முடைய பிரசன்னத்தை உடையவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? என்னுடைய எதிர்கால வாழ்வு அது பிரகாசமா இருக்க போகிறபடியால் உமக்கு நன்றி. பாருங்க, கர்த்தருக்கு அருமையானவர்களே, நம்முடைய ரட்சிப்பை உணர்ந்து நன்றி செலுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய பிரகாசமான நாட்கள் நமக்கு முன்னே இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவி மனிதன் எந்த நிலைமையில இருக்கிறான்? திருப்போம் 2 கொரிந்தியன் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்க, புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன். புறம்பான மனுஷன் யாரு? சரீர பிரகாரமான மனுஷன். உள்ளான மனுஷன் யாரு? ஆவி மனுஷன். கவனிங்க, இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எங்களுடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அவர் இன்னர் செல்ஃப் இஸ் ரினியூட் டே பை டே. ஒவ்வொரு நாளும் இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். கவனிங்க, ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காரை புதுசா எடுத்துட்டு வர்றீங்க, அதை ஓட்டுறீங்க. அது தூசிக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் போயிட்டு வருது. முதல் நாள் ஒரு 75 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, கொண்டாந்து கார் ஷெட்டுக்குள்ளே நிறுத்திட்டீங்க, தூசியா அழுக்கா இருக்குது, கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. இப்போ போய் படுத்து தூங்கிட்டு காலையில் வந்து பார்க்குறீங்க, பார்க்கும்போது கார் புதுசாக இருக்குது.
அழுக்கே கிடையாது, உள்ளேயும் அழுக்கு கிடையாது, வெளியும் அழுக்கு கிடையாது. கார் புதுசா இருக்குது. என்னடா புதுசா இருக்குதுன்னு ஆச்சரியப்படுறீங்க. சரி, காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணா அங்க ஓடோ மீட்டர்ல நேற்று நீங்க 75 கிலோமீட்டர் ஓட்டிருந்தீங்களே அது இருக்கணும் இல்லையா? அதுவும் இல்லை, அதுவும் ஜீரோல இருக்குது. உங்களுக்கே பெரிய ஆச்சரியம். சரி, இன்னைக்கு ஓட்டுறீங்க, ஓட்டிட்டு இன்னைக்கு ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டி கொண்டாந்து திரும்பவும் கார் நிறுத்துறீங்க. அழுக்காக தான் இருக்குது. ஏன்னா தூசிக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் போயிட்டு வந்ததுனால அழுக்காக தான் இருக்குது. மறுநாள் காலையில் வந்து பார்க்குறீங்க, உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறீங்க, கார் புதுசாக இருக்குது, உள்ளேயும் அழுக்கு இல்லை, வெளியும் அழுக்கு இல்லை. நீங்க ஓட்டலான்னு சொல்லி பாருங்க, உள்ள ஏறி உட்காடுறீங்க, ஓடோமீட்டரை பார்க்குறீங்க, அங்கே பார்த்தா முந்தா நாள் 75 கிலோமீட்டர், நேற்று 60 கிலோமீட்டரு, மொத்தம் 135 கிலோமீட்டர் ஓடி இருக்கணும்னு சொல்லி அங்கே காமிக்கணும். அதுக்கு பதிலாக ஜீரோலையே நிற்குது. புதுசாகவே இருக்குது, எடுத்துகிட்டு வந்த மாதிரியே இருக்குது. கவனிங்க. அப்புறம் மறுநாளும் அப்படி ஓட்டுறீங்க, மறுநாளும் புதுசாக இருக்குது, மறுநாளும் புதுசாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே இருந்துச்சுன்னா எவ்வளவு பரவசமாக இருக்கும் உங்களுக்கு. யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுறாரு, உங்க ஆவியில இதுதான் நடக்குது. உங்க ஆவி மனுஷன் டெய்லி கர்த்தர் புதுசா ஆக்கிடுறாரு. அது பழசாகிறதே கிடையாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? பாருங்க, எங்கள் புறமான மனுஷன் அழிந்தோம், எங்களுடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்கிறது? புதிதாக்கப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, எங்களுடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அருமையானவர்களே, பாருங்க, நாம் ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்முடைய ஆவி தேவ சாயலை உடையதாய் இருக்கிறது. லெஸ்டர் சம்ரால்ங்கிற ஒரு பெரிய பிரசங்கியார், அவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியிலே வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஆவி ராஜாவை போல இருக்க வேண்டும். நம்முடைய மனது அது வேலைக்காரனை போல செயல்பட வேண்டும். நம்முடைய சரீரம் அடிமையை போல வேலை செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு ஒழுங்கு, தேவன் நியமித்த ஒரு ஒழுங்கு. அதை சொல்றாரு. அதாவது ஆவி மனுஷன் ராஜாவை போல இருக்கணுமா, மனது வேலைக்காரை மாதிரி செயல்படணுமா, சரீரம் அடிமையை போல வேலை செய்யணுமா? கவனிங்க. அப்படிதான் பாருங்க தேவன் ஆதியிலே மனிதனை படைத்தார். அருமையானவர்களே, மனுஷன் அவனுடைய ஆவி ராஜாவாக இருந்தது, அவனுடைய மனது வேலைக்காரனாக இருந்தது, அவனுடைய சரீரம் அடிமையாக இருந்தது. அது தேவன் ஏற்படுத்தின ஒழுங்காய் அது இருந்தது. வேதத்தில் நாம் விதமாக வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை பாருங்க. ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். யாருக்கு கிரீடம் சூட்டுவாங்க? யாரை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவாங்க? ராஜாவை தான் முடிசூட்டுவாங்க இல்லையா? மனுஷனை, அருமையானவர்களே, ஒரு ஆவியாக படைத்து அவனுக்கு சரீரத்தை கொடுத்து அவனை ராஜாவாக தேவன் செய்தார், ஏற்படுத்தினார். மனுஷன், அருமையானவர்களே, ரொம்ப ஒரு தேர்ட் ரேட் கிரியேச்சர் கிடையாது. பாருங்க, மிருகங்கள் வேற, பறவைகள் வேற, மீன்கள் வேற, மனுஷன் முற்றிலுமாய் வேற. மனுஷன் முதல் தரமானவன். மேன் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சத்தமாக தான் சொல்லுங்களேன். நாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புள் பாருங்க. ஏன்னா மனிதன் தேவ சாயல்ல என்ன செய்திருக்கிறான்? படைக்கப்பட்டிருக்கிறான், ராஜாவாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய ஆவி அருமையான மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆனால்
பிசாசுக்கு செவி கொடுத்து அருமையானவர்களே இந்த ராஜஸ்தானத்தை இழந்து போயிட்டான். அது வரைக்கும் ராஜாவை போல வாழ்ந்தான். பைபிள்ல போட்டிருக்கு, அவன் ராஜாவாக வாழ்வதுதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். மனுஷன் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்தபடினாலே அருமையானவர்களே தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு பாருங்க. ராஜாவா இருந்த ஆவி மனிதன் தேவனை விட்டு பிரிந்து விட்டான். மனிதன் ஆவியிலே மரித்து போனான். பாருங்க, டெத் மீன்ஸ் செப்பரேஷன் சொல்றாங்க. மரணம் என்றால் பிரிவுன்னு அர்த்தம். மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவியை விட்டு பிரிந்த மாத்திரத்தில் மனுஷனுடைய ஆவி மரித்து போய்விட்டது. மேன் பிகேம் டெட் இன் ஹிஸ் ஸ்பிரிட். அவன் ஆவியில மரித்து போயிட்டான். அடிமையாயிருந்த சரீரம் ராஜாவாக மாறிவிட்டது. பிசாசு இருக்கிறானே, அவன் பொல்லாதவன் பாருங்க. அவன் இந்த சரீர இச்சைகளை தூண்டிவிட்டு சரீரம் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யும்படி மனுஷன் என்ன செய்கிறான்? கட்டாயப்படுத்துகிறான். மனுஷன் சரீரத்தின் இச்சைகளின்படி வாழ ஆரம்பிச்சிட்டான். பெரிய சீர்கேடு வந்து விட்டது. மனது இருக்குதே, இது ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆவி ராஜாவை போல இருந்த போது மனது உயர்ந்த எண்ணங்களை உடைய மனதாக, தேவனை போல சிந்திக்கிற மனதாக, பரிசுத்த எண்ணங்களை உடைய மனதாக அது இருந்தது. இப்போ ஆவி மரித்து போன மாத்திரத்தில் இந்த மனதுக்கு வேற சாய்ஸ் கிடையாது. இது சரீரத்தோட இணைந்து கொண்டது. சரீரத்தோட இணைந்து கொண்ட மாத்திரத்தில் பிசாசு தூண்டுகிற அந்த சரீர இச்சைகளின்படி அருமையானவர்களை மனது கண்ட காரியங்களை சிந்தித்து பாருங்க, தீமையான காரியங்களை பாவ காரியங்களை சிந்தித்து மனதிலையும் பெரிய வீழ்ச்சி உண்டானது. அருமையானவர்களே, மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இப்படி பாவ வாழ்க்கை வாழ்கிறவனாக மாறினபடினால அவன் தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்பட்டவனாக மாறிவிட்டான் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆவியிலே செத்த மனிதர்கள் மாம்சமும் மனதும் விரும்பின காரியங்களை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். திருப்புங்க எபேசியர் புஸ்தகம், எபேசியர் 2:3 பாருங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். பார்த்தீங்களா? அதாவது மாம்ச இச்சைகளின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து. ஆவியவே காணோங்க இல்லையா? மாம்சத்தையும் மனசையும் பற்றி பேசுகிறது, ஆவியவே காணோம். பிக்சர்லேயே இல்லை. ஆவி எங்க போச்சு? மரித்து போய்விட்டது. மனுஷனுடைய ஆவி மரித்து போய்விட்டது. ஆகவே மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை பாருங்க செய்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சுபாவத்தினாலே. எல்லாரும் சொல்லுவோம் சுபாவத்தினாலே. யாருடைய சுபாவம்? கவனிங்க, தேவனுடைய சுபாவம் இல்லைங்க. தேவனுடைய சுபாவம் தான் போயிடுச்சே. இப்போ பிசாசுடைய சுபாவம் உள்ள வந்துருச்சு. பாவத்து நிமித்தமாக பிசாசுடைய சுபாவம் உள்ள வந்துருச்சு. சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். கவனிங்க, பிசாசு இருக்கிறானே, அவன் ஒரு கோபாக்கினையின் பாத்திரம் இல்லையா? அவனுடைய எதிர்காலம் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் கர்த்தர் நரகத்தை ஆயத்தம் படுத்தி இருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அவன் ஒரு கோபாக்கினின் பாத்திரம் பாருங்க. அதனாலதான் அருமையானவர்களே, நீங்க செய்த தவறுகளையும் நீங்க செய்த அந்த குற்றங்களையும் பிசாசு ஞாபகப்படுத்தினான்னா, உன் எதிர்காலம் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு போய் சொன்னானா, நீங்க அவனுக்கு அவன் எதிர்காலத்தை ஞாபகப்படுத்துங்க. ஹலோ பிசாசே, என் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாத, என் எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலம். ஆனா உன் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து பாரு, நீ நரகத்துக்கு போற. இருக்கிறீங்களா? பிசாசுடைய எதிர்காலம் நரகம். அவன் ஒரு கோபாக்கினின் பாத்திரம். இப்ப மனுஷன் பாவத்து நிமித்தமாக அருமையான பிசாசோட கை கோர்த்ததுனால மனிதர்களும் கோபாக்கினின் பாத்திரங்களாக மாறிவிட்டார்கள். ரட்சிக்கப்படலன்னா
அருமையானவர்களே, முடிவு பயங்கரமான முடிவு இல்லையா? இப்ப 4வது வசனம். தேவனோ, எல்லாரும் சொல்லுவோம் தேவனோ. ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்னா, அருமையானவர்களே, தேவனோ அப்படின்னா தேவன் மட்டும் நம்மளை கண்டுகிடாம விட்டு இருந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப பரிதாபமான வாழ்க்கையா இருந்திருக்கும். தேவன் மட்டும் நம்மளை கண்டுகிடாம விட்டு இருந்தாருன்னா எல்லாரும் பாருங்க ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு போக வேண்டியதுதான், வேற சாய்ஸே கிடையாது. அருமையானவர்களே, ஆனா தேவனோ நம்மளை கண்டுகிடாம விடல. தேவனோ நம்ம எல்லார் மேலும் இரக்கம் வைத்தார். அல்லேலூயா. தேவன் நம்ம எல்லார் மேலும் அன்பு வைத்தார். அருமையானவர்களே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். இரக்கத்துல கஞ்சர் கிடையாது நம்முடைய தேவன். இன்னைக்கு சிலர் இரக்கமுள்ளவர்கள் கஞ்சத்தனமா இறங்குவாங்க. ஆனா தேவன் அப்படி கிடையாது. இரக்கத்தில் கஞ்சர் கிடையாது, அவரு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, எல்லாரும் சொல்ல மிகுந்த அன்பினாலே. ஆச்சரியப்படுகிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிகுந்த அன்பினாலே. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது இன்டென்ஸ் லவ். இன்டென்ஸ் லவ்னா அடர்த்தியான, அருமையானவர்களே, அந்த அன்பு பலவந்தமான ஒரு அன்பின் சுபாவம் நம்முடைய தேவனிடத்துல. அதாவது எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி வந்து, அருமையானவர்களே, தேவன் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். எத்தனை தவறுகள் பண்ணினாலும் அத்தனையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்கிறோம் இல்லையா? யோசித்து பாருங்க. நானும் செஞ்சிருக்கிறேன், நீங்களும் செஞ்சிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிச்சிருக்கிறாரு. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்க நாம. அல்லேலூயா. அருமையானவர்களே, பாருங்க, தேவனுடைய பலவந்தமான அன்பு, அடர்த்தியான அந்த அன்பு, மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆவி செத்து கிடந்துச்சு இல்லையா? அருமையானவர்களே, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம், அருமையானவர்களே, நம்மை ஆவியிலே உயிர்ப்பித்தது. நாம் ஆவியிலே இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆவியிலே ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். நாம செத்தவர்கள் கிடையாது, ஜீவன் உள்ளவர்கள். நம்முடைய தேவன் ஒரு செத்த தேவன் கிடையாது. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆவியிலே அவருடைய ஜீவனை தந்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பவுல் சொல்றாரு, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது இப்படி சொல்லலாம். பவுல் எப்படி சொல்றாருன்னா, தேவன் உங்களை காப்பாத்திட்டாரு. தேவன் உங்களை காப்பாத்திட்டாரு. அதுக்கு காரணம் நீங்க எவ்வளவு நல்லவங்க என்ற அடிப்படையில் அல்ல, நீங்க செய்த புண்ணிய கிரியைகள் அல்ல, இயேசு சிலுவையிலே கொடுத்த கரையம், இயேசு சிலுவையிலே பாராட்டின அன்பு, இயேசு நமக்காக செய்த தியாகம், அதன் அடிப்படையிலே அருமையானவர்களே நாம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு முறை சொல்லுங்க, கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு முறை சொல்லுங்க, கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ 7ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட
உட்காரவும் செய்தார். உட்கார வைக்க போறாரா இல்ல உட்கார வச்சுட்டாரா? பாருங்க, எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? மாம்சத்துல இல்ல, இல்லையா? யோசித்து பாருங்க. மாம்சத்துல இந்தியாவில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், மதுரையில் இருக்கிறோம், இன்னைக்கு மாடக்குளத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் மாம்சத்துல. ஆனா ஆவிக்குரிய ரீதியில அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறது எது மேல அவர் உட்கார்ந்து இருக்கிறார் நினைக்கிறீங்க? கிழிஞ்ச பாய் மேலையா? இயேசு அருமையானவர்களே உன்னதமும் உயரமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய சிங்காசனம் அதுதான் உலகத்திலேயே பெரிய சிங்காசனம். ஆமென். சாலமோன் ஒரு சிங்காசனத்தை பண்ணானா. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அதை பற்றி நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்கள் 10:18 இருந்து பாருங்க. ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டினால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாய் இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகள் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றன. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. எந்த ராஜ்யத்திலும் இப்படி ஒரு சிங்காசனம் செஞ்சதே கிடையாது. தந்தத்தினால் செய்த சிங்காசனம், பிரம்மாண்டமான சிங்காசனம். அதுல தான் சாலமோன் உட்கார்ந்துருந்தானா. இயேசு மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்ப இயேசு உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் உலகத்திலேயே பெரிய சிங்காசனம். அருமையானவர்களே, இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு நாமும் கவனிங்க அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப நாம எங்கெங்க உட்கார்ந்துருக்கிறோம்? சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். தேவன் நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, நாம அவருடைய ராஜாக்கள். இருக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அருமையானவர்களே, பாருங்க, கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்திலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? உட்கார்ந்துருக்கிறோம். ரட்சிப்பு தேவனுடைய ஒழுங்கை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டது. நம்முடைய ஆவி மனிதன் ராஜாவாக மாறிவிட்டான். மனது ஆவியோடு இணைந்து அருமையானவர்களே வேலைக்காரனாக செயல்படுகிறது. சரீரம் அடிமை என்கிற ஸ்தானத்துக்கு தள்ளப்பட்டபடினால கிறிஸ்தவ வாழ்க்கையில ராஜரீகமும் மகிமையும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, நம்முடைய ஆவி மனுஷன் ராஜாவா இருக்கிறான், நம்முடைய மனது வேலைக்காரனாக மாறி இருக்கிறது. நம்முடைய சரீரம் இன்னைக்கு அடிமையாக, பாருங்க, அடிமைங்கிற ஸ்தானத்துல இருக்குது. தேவனுடைய ஒழுங்கு வந்துருச்சு. இது அருமையான மகிமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. பாருங்க, நாம மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கியனின் பிள்ளைகளாக இன்றைக்கு நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையானவர்களே, நாம் ஆவிக்குரிய ரீதியில மனதையும் சரீரத்தையும் கீழ்ப்பிடித்து ராஜாக்களை போல வாழும்படி கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். திருப்புங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9:27 பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் அருமையா சொல்றாரு இல்லையா? பாருங்க, நான் வேற, என் சரீரம் வேற. பேதுருவும் அப்படி சொல்றாரு, நான் என் கூடாரத்தை விட்டு போகும் நாட்கள் வந்தது அப்படிங்கிறாரு. கவனிங்க, அப்ப நான் வேற, என்னுடைய சரீரம் வேற. கவனிங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். வெற்றி வாழ்க்கையின் ரகசியத்தை கவனிங்க அருமையானவர்களே. சரீரம் சொல்லுகிறபடி ஆவி செய்யக்கூடாது, ஆவி சொல்லுகிறபடி சரீரம் செய்யணும். எத்தனை பேருக்கு வழங்குறதுங்க? பாருங்க அருமையானவர்களே, அடிமை சொல்லுகிறபடி ராஜா செய்யக்கூடாது, ராஜா சொல்லுகிறபடி அடிமை செய்யணும். ராஜாட்ட அடிமை அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னா வாயை மூடு வேலையை பாரும்பாரு இல்லையா?
நான் சொல்றதை போய் செஞ்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவாரு. பாருங்க, அடிமை ராஜாட்ட சொல்லக்கூடாது, ராஜா தான் அடிமைக்கு சொல்ல வேண்டும். ஆகவே நம்முடைய ஆவி மனுஷன் அருமையானவர்களே ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான், மாற்றப்பட்டிருக்கிறான். பாருங்க, நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் நியாயமான ஆசைகளை வச்சிருக்கிறாரு இல்லையா? தூக்கம் ஒரு நியாயமான ஆசை இல்லையா? தூங்கணும்னு விரும்புகிறோம். சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, குடும்ப வாழ்க்கை வாழ்வது, இதெல்லாம் அருமையானவர்களே தேவன் வைத்திருக்கிற நியாயமான ஆசைகள். அருமையானவர்களே கவனிங்க, இதெல்லாம் சரீரத்துக்கு மறுக்க கூடாது. சரீரத்தின் தேவைகளை தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க எல்லாருமே அதை பூர்த்தி செய்ய வேண்டும். சரீரத்தின் நியாயமான ஆசைகளுக்கு நோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா பிசாசு இருக்கிறானே, அவன் இந்த சரீரத்தின் மூலமாக விபரீதமான இச்சைகளை என்ன செய்கிறான்? தூண்டுகிறான். பிசாசு தூண்டுகிற விபரீதமான இச்சைகளுக்கு பெரிய நோ சொல்ல வேண்டும். பாருங்க, நாம் ஆவி மனிதர்கள், ஆவியிலே ராஜாக்களாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கவனிங்க, இப்போ ஒரு வாலிபன் இருக்கிறாரு, அவர் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அது நல்லதா கெட்டதா? நல்லது. அது தப்பா சரியா? சரி இல்லையா? ஆனா அதே வாலிபன் அருமையானவர்களே இன்னொரு ஆளுடைய மனைவிய தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது தவறு. அதுதான் இச்சை. விபரீதமான ஆசைகளை பாருங்க இந்த சரீரத்தின் மூலமாக தூண்டுகிற வேலையில தான் பிசாசு இருக்கிறான் என்பதை தேவனுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு சகோதரி இருக்கிறா, அவ எனக்கு ஒரு கணவன் வேண்டும் என்று விரும்புறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இன்னொருத்தியுடைய கணவர் எனக்கு வேணும்னு சொன்னா அதுதான் தப்பு, அதுதான் விபரீதமான ஆசை, அதுதான் இச்சை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படிங்கிறது நல்ல ஆசை தான். ஆனா இன்னொருத்தருடைய வீடு எனக்கு வேணும்ன்றது அது தப்பு. நல்ல கார் வாங்கணுன்றது நல்லதுதான், ஆனா அடுத்தவன் காரு எனக்கு வேணும்ன்றது தப்பு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இப்படிப்பட்ட அருமையான விபரீதமான நியாயமான ஆசைகளை விட்டுட்டு விபரீதமான இச்சைகளுக்குள்ள தள்ளுகிற ஒரு வேலையில பிசாசு இருக்கிறான். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, என் சரீரத்தில் சில ஆசை இச்சைகளை பிசாசு என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். நான் ஒடுக்கி என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்னா விட்டுட்டேன்னா ஆகாதவனா போயிடுவனே, வாழ்க்கையில தோத்து போயிடுவனே, சாட்சி கெட்டு போயிருமே என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, ஒரு ஆள் ஒரு பாஸ்டர்ட்ட வந்தாராம். வந்தவனே கேட்டாராம், பாஸ்டர் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல எங்க போட்டிருக்குதுன்னு சொல்லி கேட்டாராம். சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு பைபிள்ல எங்க போட்டிருக்குதுன்னாராம். பாஸ்டர் சொன்னாராம், பிரதர், நீங்க சிகரெட் பிடிக்கிறதா கர்த்தர் உங்களை படைச்சிருந்தாருன்னா உங்க தலைக்கு மேல ஒரு புகை குண்டை வச்சிருப்பாரு. ரயிலுக்கு என்ஜினுக்கு மேல ஒரு புகை குண்டு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நீங்க சிகரெட் பிடிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை படைச்சிருந்தாருன்னா உங்க தலைக்கு மேல ஒரு புகை குண்டை அணிஞ்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. உங்க தலைக்கு மேல ஒரு புகை குண்டே இல்ல. அதுவே எதை காண்பிக்கிறது? நீங்க சிகரெட்டு பிடிக்க கூடாது என்பதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்ல, பாருங்க, இந்த சுகாதார அமைப்புகள் இருக்குது இல்லையா, ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த சுகாதார அமைப்புகள்லாம் பிரதானமா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் போடுறாங்க. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லி என்ன செய்யறாங்க? போட்டிருக்கிறாங்க. சுகாதாரமாக வாழணும்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க போடுறாங்க.
அருமையானவர்களே, நான் சொல்லுறேன், கர்த்தர் இந்த சுகாதார அமைப்புகளுக்கெல்லாம் மேலானவர். அவர் சிகரெட்டு குடிக்கிறத ஓகேன்னு சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார் இல்லையா? இப்போ பிசாசு கொண்டு வருகிற அந்த விபரீதமான ஆசைய காலில் போட்டு மிதிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்திரவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பேர் சொல்றீங்க எல்லா தீமைகளையும் கீழ்ப்படுத்தலான்னு? ஏன்னா நாம ராஜாக்கள். அருமையானவர்களே, அது மட்டும் இல்ல, பாருங்க, சரீரத்தை இந்த விபரீதமான ஆசைகளுக்கு உட்படாதபடிக்கு அதை கீழ்ப்படுத்துறது மட்டுமல்ல, சரீரத்தை வியாதிகள் ஆட்கொள்ளாதபடிக்கு வியாதிகளை பாருங்க கீழ்ப்படுத்தலாம். பிசாசு அவன் பல விதங்கள்ல செயல்படுகிறான் இல்லையா? சரீரத்தில் வியாதி பலவீனங்களை கொண்டாந்து போடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுகிறான். எந்த பலவீனமும் எந்த வியாதியும் கர்த்தராலே வருகிறது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அன்றும் இன்றும் என்றும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் வியாதியை கொடுக்கிறதும் கிடையாது, வியாதியை அனுமதிக்கிறதும் கிடையாது. ஆகவே இதை புரிந்து கொண்ட ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? ஏன் சரீரத்தை தொடுவதற்கு வியாதிக்கு உரிமை கிடையாது, ஏன் சரீரத்தை தொடுவதற்கு பிசாசுக்கு உரிமை கிடையாது என்று பாருங்க, அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை எப்படி நீங்க செயல்படுத்த முடியும்னா உங்க வார்த்தைகள் மூலமா தான் செயல்படுத்த முடியும். நீங்க பேசலன்னா எதுவும் நடக்காது. ஒரு ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பாருங்க, தன்னுடைய ராஜ்யத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி அவன் பேசலன்னா, அவன் கொடுக்க வேண்டிய ஆர்டர்ஸை அவன் கொடுக்கலன்னா ராஜ்யத்தில் ஒண்ணுமே செய்யாது, நடக்காது. சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார் பேசாம. கவனிங்க, இப்போ கேன்சரா இருக்கட்டும், டயபெட்டிஸா இருக்கட்டும், பிளட் ப்ரெஷரா இருக்கட்டும், ஹார்ட் டிசீசஸா இருக்கட்டும், நீங்க உங்க சரீரத்தை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். சரீரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியமாயிரு. சரீரமே உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய ஜீவனால் நிரப்பப்பட்டிரு. சொல்லலாமா சொல்ல முடியாதாங்க? நான் டெய்லி சொல்றேன். டெய்லி ஹார்ட் ஐ கமாண்ட் யூ ஃபங்க்ஷன் நார்மல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இருதயமே இயேசுவின் நாமத்தில் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண. நரம்பு மண்டலத்தை பார்த்து பேசலாம், எலும்பை பார்த்து பேசலாம், தசையை பார்த்து பேசலாம். ஏன்னா நீங்க ராஜாக்கள். அருமையானவர்களே, உங்க சரீரத்தை நீங்க ஆண்டு கொள்ளக்கூடிய உரிமையையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இருக்கிறீங்களா? ஆகவே அருமையானவர்களே, சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அதிகாரம் நிறைந்த ஆவி மனிதர்களாய் நாம இருக்கிறோம். திருப்போம் 1 யோவான் 2:16 வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 காரியங்களை சொல்றாரு இங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனால் உண்டானவைகள். கவனிங்க, இப்போ 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் அருமையானவர்களை மேற்கொள்ள வேண்டுமானால், மேற்கொண்டு வெற்றிகரமாய் வாழ வேண்டுமானால், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறாராம்? அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாராம். இங்க பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் அவன் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தம் என்னதுங்க? அவருடைய வார்த்தை தான். கவனிங்க, மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் பாருங்க ஒளிந்து போகும் என்று நம்ம வாசிக்கிறோம். அதன்படி செய்கிற மனுஷனும் அந்த மாதிரி என்ன செஞ்சிடறான்? ஒளிந்து போய் விடுகிறான். அதுல சிக்கி, அந்த வலையில சிக்கி பாருங்க பிசாசுக்கு பாருங்க இரையாகிறான். ஆனா
இவைகளெல்லாம் ஜெயிக்கும்படி தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்க, மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் ஆசைன்னு போடல, மாம்சத்தின் இச்சை. கண்களின் ஆசைன்னு போடல, கண்களின் இச்சை. ஜீவனத்தின் பெருமை. கவனிங்க, அப்ப நியாயமான ஆசைகள் அது தேவன் கொடுக்கிறவைகள் இல்லையா? இயற்கை உலகத்தை பார்க்குறோம், பார்க்குறீங்களா? ராத்திரி நேரத்தில் வானங்களை பார்க்குறீங்களா? நட்சத்திரங்களை பார்க்குறீங்களா? அருமையான இயற்கை உலகத்தை பார்க்கும்போது என்ன பிரமாதமாக இருக்குது. கோடை காலத்தில் கொடைக்கானல், ஊட்டி, மூணார்லாம் போகாதவங்களாம் போயிட்டு வாங்க. இந்த மலைகளின் அழகை பாருங்க, அந்த பசுமையை பாருங்க. அருமையானவர்களே, அந்த மரங்களின் அழகை பாருங்க. பார்க்கும்போதே கர்த்தரை துதிக்கலாம் போல இருக்குது. எல்லாம் கண்களுக்கு விருந்தா இருக்குது. பாருங்க, இப்படி நியாயமான ஆசைகள் அது இருக்குது. நல்ல வீடு கட்டணும்னு மக்கள் யோசிக்கிறாங்க இல்லையா? நல்லா அழகா கட்டணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க விரும்புகிறபடி பாருங்க டிராயிங் போட்டு அதன்படி கட்டுகிறாங்க. நல்ல இவங்க விரும்புகிற கலர் அடிக்கிறாங்க வீட்டுக்கு. அவங்க விரும்புகிற டைல்ஸை வாங்கி பாருங்க ஒட்டுறாங்க. அதெல்லாம் பாருங்க நியாயமான தேவன் கொடுக்கிற ஆசைகள். அருமையானவர்களே, கார் வாங்குறாங்க. அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வாலிபலாக இருக்கும்போது ரெண்டு கார் தான். ஒன்று அம்பாசிடர் காரு, அடுத்தது ஃபியட் காரு. ரெண்டு காரை தவிர வேற காரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குது. இன்னைக்கு எல்லா கம்பெனிகளும், இன்டர்நேஷ்னல் கம்பெனி எல்லாம் வந்துருச்சு. ஏராளமான கார்கள், மக்கள் பிடிச்ச காரை வாங்குறாங்க, பிடிச்ச கலரை வாங்குறாங்க, அதில் பிரயாணம் பண்ணுகிறாங்க. இவங்க சந்தோஷப்படுறாங்க. இவங்க சந்தோஷப்படுகிற போது கர்த்தரும் ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. இருக்கிறீங்களா? பாருங்க, நியாயமான ஆசைகள் எல்லாம் கர்த்தரால் வந்தவைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா இச்சை என்பது, அருமையானவர்களே, கர்த்தர் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்று விரும்புவது. இப்ப நல்லா வழங்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பிசாசு அதுல தான் வேலை செய்யறான். பிசாசு என்ன சொல்றான்? அவர் கர்த்தர் எதையாவது சொல்லிட்டே கிடப்பாரு. நீ தாராளமா செய்ய, ஒன்னும் ஆகாது, சும்மா செய்ய அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? பிசாசு சொல்லுவான். தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு தான் பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை நன்றாய் கற்றறிந்திருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கற்றறிந்து அதுக்கு விரோதமா பிசாசு சொன்னானா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி என்ன செய்யணும்? விரட்டி விடணும். வாலிப சகோதர சகோதரிகள் கவனிங்க. பிசாசு விரிக்கிற வலையில போய் என்ன செய்யறாது? விழுந்து சீரழிஞ்சு போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட வாலிப சகோதர சகோதரிகள் பாருங்க வெற்றிகரமானவர்களாய் வாழ வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்படிதான் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பிசாசு எப்படி வேலை செய்கிறான், கர்த்தர் எப்படி வேலை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமானால் வெற்றிகரமாய் வாழ்வது எளிதா இருக்கும். பாருங்க, சங்கீதம் போவோம். சங்கீதம் 119 9வது வசனம் பாருங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. கவனிங்க, பிசாசு பல விதங்கள்ல விபரீதமான ஆசையில கொண்டு வரும்போது அதை அவாய்ட் பண்ணி வெற்றிகரமாய் வாழ வேண்டுமானால் வாலிபனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு பிசாசின் இச்சைகளை என்ன செய்யலாம்? விரட்டி அடிக்கலாம். பிசாசு கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக தான் எப்பவுமே பேசுவான். திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3, 4, 5 வசனங்களை பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே
உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது பிசாசு பேசுறான் பாருங்க. அதை புசிச்சனா சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவன் சொல்றான் நீங்கள் சாகவே, டைரக்ட் ஆப்போசிட்டா பேசுறான் பாருங்க. அதனாலதான் அருமையானவர்களே, தேவனுடைய மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை மேன்மையாக நினைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்கிறவர்களாய் நாம் இருக்கணும். எத்தனை பேர் பிசாசு மேல ஜெயமுள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறீர்கள்? நான் விரும்புகிறேன். கவனிங்க, பிசாசை கீழ்ப்படுத்தி அவன் தலையில மிதிச்சு வெற்றிகரமாய் வாழும்படி, சாட்சி உள்ளவர்களாய் வாழும்படி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அருமையானவர்களே, தேவனுடைய மக்கள் வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. வார்த்தைக்கு நேராக அகைன்ஸ்டா பேசுறான். அப்புறம் 5வது வசனம் பாருங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அதாவது நீங்க இந்த காலத்துல ரொம்ப நல்லா வந்துருவீங்கன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். உங்க மேல பொறாம அவருக்கு, அதனால இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு பாருங்க. இந்த கயவனுடைய வார்த்தையை நம்பிட்டா பாருங்க நம்ம பாட்டி. இந்த கயவனுடைய வார்த்தையை நம்பிட்டு தேவனுடைய வார்த்தையை நினைச்சிட்டா, விட்டுட்டா. தேவனுடைய வார்த்தை போன மாத்திரத்துல அதிகாரம் போயிடுச்சு, வல்லமை போயிடுச்சு, அருமையானவர்களே எல்லா மகிமையும் போயிடுச்சு. தேவனுடைய வார்த்தை போன மாத்திரத்துல தேவனும் போயிட்டாரு. இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. கவனிங்க, புசிப்புக்கு நல்லது மாம்சத்தின் இச்சை, பார்வைக்கு இன்பம் கண்களின் இச்சை, புத்தியை தெளிவிக்கிறதற்கு ஜீவனத்தின் பெருமை. கவனிங்க, இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். 2 பேரும் செத்தாங்க. கவனிங்க, பிசாசு எப்படி வேலை செய்யறான். என்ன சொல்லியிருக்கணும்? 2 பேரும் பிசாசிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? அப்பா, எங்கள் தேவன் சொல்லியிருக்கிறாரு அந்த கனியை புசிக்க வேண்டாம் சொல்லி. எங்களுடைய தேவனுடைய வார்த்தை அதுதான் எங்களுடைய நாடி துடிப்பு, அதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு. நீ யாரு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுகிறவன்? எங்க வந்து பேசிட்டு இருக்கிற? அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லி விரட்டி விட்டுருந்தாங்கன்னா அருமையானவர்கள் இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க உலகம். இன்னைக்கு நான் பார்க்கிற எந்த தீமையும் இந்த உலகத்துல இருக்காது. உலகம் சொர்க்கமாகவே இருந்திருக்கும். கவனிங்க, ஆவிக்குரிய ரீதியில அதிகாரத்தை செயல்படுத்த தவறுன குற்றம் பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்தது. அவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய சந்ததியுடைய வாழ்க்கையிலையும் பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். பிசாசினுடைய அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. அது எதிர்காலத்தை கெடுத்துரும். கவனிங்க, இதே போல பாருங்க, தேவனால் அழைக்கப்பட்ட ஒருத்தன் அவனும் கண்களின் இச்சை பாருங்க மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்து அவனும் பாருங்க விழுந்து போனான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகத்துக்கு போங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13:24 வசனம் பாருங்க. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் பாருங்க. அப்புறம் அடுத்த வசனம் பாருங்க. அவன் சேராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். கவனிங்க, இவங்க அம்மா மலடியா இருந்தபோது கர்த்தர் வந்து நேரடியா சொல்றாரு, நீ கற்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய்ன்னு சொல்லி. அருமையானவர்களே, கர்த்தரால் பிறந்த ஒரு மனுஷன், கர்த்தருடைய தீர்மானத்தினால் பிறந்த ஒரு மனுஷன், அழைக்கப்பட்ட மனுஷன். அழைக்கப்பட்ட மனுஷன் மட்டுமல்ல, அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். கவனிங்க, இஸ்ரவேலரை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி பாருங்க ரட்சித்து
இஸ்ரவேலருக்கு ஒரு நல்ல இரட்சகனாக, ஒரு தலைவனாக இவன் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். மறுபடியும் சொல்கிறேன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா நடந்தது என்ன? வாசிங்க 16வது அதிகாரம் 1வது வசனம். 16வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அங்கே ஒரு வேசியை கண்ட அவளிடத்தில் போனான். வாட் அ ட்ராஜடி! என்ன பரிதாபம் பாருங்க அருமையானவர்களே. தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆவிக்குரிய நிலைப்பாட்டில் நின்றிருக்க வேண்டாமா? யோசித்து பாருங்க. நான் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், 1000 10,000 மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஒரு ஆளு நான் இந்த கண்களின் இச்சைக்கோ, இந்த மாம்சத்தின் இச்சைக்கோ இடம் கொடுக்க கூடாது. என் சரீரம் என்னை ஆளுவதற்கு நான் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பாருங்க, அதுல உறுதியா இருந்திருக்க வேண்டாமா? யோசித்து பாருங்க. இப்போ 4ஆம் வசனம் பாருங்க, 16:4. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமா இருந்தான். போயிட்டே இருக்கிறான் பாருங்க, ஆளை மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கிறான். கவனிங்க, கடைசியில் என்னாச்சு பாருங்க அருமையானவர்களே. கர்த்தருடைய அபிஷேகம் போயிடுச்சு. இப்ப வாசிங்க 21வது வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். என்ன பரிதாபம் பாருங்க அருமையானவர்களே. இஸ்ரவேல் மக்களுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், மாவரைச்சிட்டு இப்படி கீழே வாசிக்கும் போது செத்து போயிட்டான் இல்லையா? ஒரு 35 வயசு 40 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக பாருங்க ஒரு இரட்சகனா இருந்து ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் பயன்பட்டு இருக்க வேண்டியவன். ஆனா பாருங்க பரிதாபமா செத்து போன ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். இது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. கண்களின் நீச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மாம்சத்தின் நீச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்போது ஜெயிக்கிறவர்களா இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே அருமையானவர்களே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனை பார்க்குறோம் இல்லையா? அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் யாரு? யோசேப்பு. வாசிப்போம். அதே 39:7 பாருங்க, வாசிக்கிறேன் வேகமா. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, கவனிச்சிங்களா? பிசாசினால ஏவப்பட்டவாவா? கண் போட்டு என்னுடைய சயனி என்றால் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்க இல்லை. இப்படி இருக்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. ஆஹா, என்ன அருமையான வாலிபன் பாருங்க. வாலிப சகோதரிகளுக்கு, வாலிப சகோதரர்களுக்கு என்ன அருமையான மாதிரி பாருங்க. ஆவியிலே நாம் ராஜாவா இருக்கிறோம், சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சரீரத்தின் மூலமாக பிசாசு கொண்டு வருகிற இச்சைகளுக்கு பெரிய நோ என்று சொல்லுகிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய், வெற்றி பெறுகிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கிறான் பாருங்க, யோசேப்பு. இப்ப 10வது வசனம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளோடு கூட இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டிலே இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான். கவனிங்க, மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுக்கல. அருமையானவர்களே, பரலோகம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
ஆகவே பார்த்தாரு, இந்த ஆளை பரிசுத்தாவினால நிரப்பி, ஞானத்தினால நிரப்பி, அறிவினால நிரப்பி, பார்வோனுடைய கண்களில் தயவடிக்க பண்ணி, அருமையான சிறைச்சாலையில் கடந்த ஆளை இவனை தூக்கி எகிப்தின் பிரதம மந்திரியாக தேவன் என்ன செய்தார்? உயர்த்தினார். கவனியுங்கள், இன்றைக்கும் ஆவிக்குரிய நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்களை கர்த்தர் அபரிமிதமாய் உயர்த்துகிறவராக இருக்கிறார். மகத்தான எதிர்காலம் இருக்கிறது. பிசாசுனுடைய இச்சைகளுக்கு உட்பட்டு அவன் வலையில விழுந்து பாருங்க அழிஞ்சு போயிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அருமையானவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எல்லாவற்றை பார்க்கலாம். ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். இயேசு. அவர்கிட்டையும் பிசாசு வர்றான் இல்லையா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 சோதனைகளையும் கொண்டு வருகிறான். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னாரு? எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, அப்பாலே போய் சாத்தானேனாரு. பைபிள்ல போட்டிருக்கு, அவன் அவரை விட்டு விலகி போனான். தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எழுதப்பட்ட வார்த்தை எவ்வளவு முக்கியம் கவனிங்க. ஆகவே மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ஆவி மனிதர்களாக இருக்கிறோம். பாருங்க, ராஜாக்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள், எழுதப்பட்ட வார்த்தைகளை தியானியுங்கள், மனசுல வைங்க, உள்ளத்துல வைங்க, வாயில பேசுங்க. பிசாசு எந்த சோதனையை கொண்டு வந்தாலும் எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே என்று சொல்லுங்கள். பிசாசுடைய சோதனைகள் மறைந்து போகும், பிசாசு தோற்று போவான், நீங்க ஜெயிப்பீங்க. இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Lord. எல்லாரும் தயவு செய்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட கர்த்தாவை உட்கார வைத்திருக்கிறீர். ஆவியிலே எங்களை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு கர்த்தாவே எல்லா பிசாசின் தீமைகளையும் கீழ்ப்படுத்துகிறவர்களா இருக்க, ஜெயிக்கிறவர்களா இருக்க, மேற்கொள்ளுகிறவர்களா இருக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க எங்களுக்கு கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறீர், கிருபை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.